ஹாய், வெல்கம் டு கோட் டெக்னாலஜி. நம்ம இந்த வீடியோவில் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணி நான் அந்த ஸ்பாட்லைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான இமேஜை ட்ராக் பண்ணி உள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே லேயரில் க்ரியேட் அ நியூ லேயர் அப்படிங்கிற லேயர் செலக்ட் பண்ணி ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயர் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒப்பாசிட்டி பக்கத்தில் பிளெண்டிங் மோட் அப்படின்னு இருக்கும். அந்த மோடில் நார்மல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓவர்லே அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய மார்க்யூ டூலில் ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எந்த லைட்டுக்கு கீழே நம்ம இந்த மாதிரி ஸ்பாட்லைட் எஃபெக்ட் வைக்க போகிறோமோ அந்த லைட்டுக்கு மட்டும் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய கிரேடியன்ட் டூலை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே கலர் செட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சிஸ் எல்லோ அப்படிங்கிற கலருக்கு செட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஸ்கை இருக்குது, அதுக்காக நான் இந்த விதமான ஒரு எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க எண்டிங் முடியும் போது நமக்கு லைட்டில் ஒயிட் கலரில் வர்றதுக்காக நான் ஒயிட்டை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்ச உடனே உங்களுக்கு அந்த லைட் இந்த கலர்லேயே உங்களுக்கு ஸ்கை கலர்லேயே ரிலவெண்ட்டாக அந்த லைட் எரியிற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் செலக்டில் போய் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செலக்ட் ஆன லேயர் டீசெலக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு எடிட்டில் போகணும். எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனில் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செலக்ட் வந்துடும். அதில் அந்த கார்னர்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே வர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்ளை டூல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நான் இது என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷனில் காசியன் பிளரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம 0லேருந்து வச்சிட்டோம்னா அப்படின்னா நிறையா என்ன பண்ணுவோம் வைக்கலாம். ஏன்னா 0 வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் லைட் இருக்கும். அதிலிருந்து நான் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட் நேச்சுரல் எஃபெக்டாக இருக்கும். நான் இதை 11 செட் பண்ணுறேன். நீங்கள் 10லேருந்து 12க்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வியூ அழகாக நேச்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் இந்த இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ப்ராப்பராக வந்துடும். ஒன்ஸ் இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த லைட்ஸுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த லேயரை மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டூப்ளிகேட் லேயருக்கு ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த கலருக்கு மேலே இன்னொரு டூப்ளிகேட் லேயர் வந்துடும். ஜஸ்ட் மூவ் டூல் யூஸ் பண்ணி அதை அப்படியே அடுத்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஏற்றாப்பில் மூவ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டூப்ளிகேட் லேயரை இன்னொரு டூப்ளிகேட் லேயரை காப்பி பண்ணி இன்னொரு லேயரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை வச்சு அடுத்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கானதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன லைட்ஸ் வேணுமோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நான் நியர்லி ஒரு 4 to 5 லைட்ஸ் கிட்ட இதே ப்ராசஸ் கொடுத்து இந்த ஸ்ட்ரீட் கிட்ட இருக்கிற மாதிரி லைட்ஸ், அதாவது ஒரு பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் லைட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரி வைக்கிறேன். ஓகே, ஸோ இது செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னும் இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்கு நான் 2-3 இமேஜை வச்சுருக்கேன். இதில் ஒரு பீப்புள்ஸ் 2-3 பேர் நடந்து போகிற மாதிரி இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஜஸ்ட்டு மூவ் டூல் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நடந்து போகிற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா Ctrl+T யூஸ் பண்ணி அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணாலுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதோடு சேர்த்து அப்ளை டூல் யூஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். மூனோட இமேஜ், நிலாவோட இமேஜை இதில் ஆட் பண்ணி இந்த இடத்துல நிலாவில் இருக்கும் போது இவங்க இந்த ஸ்பாட் லைட்டில் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அதில் இந்த லைட்ஸில் ஒரு 3 பேர் நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரி யூஸ் பண்ணி ஜஸ்ட் நார்மல்
Ctrl+T இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை வச்சு இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி எஃபெக்ட் அப்படிங்கல உங்களுக்கு என்ன வேணாலும் இந்த மாதிரி எஃபெக்டை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஸ்பாட்லைட் எஃபெக்ட், ஜஸ்ட்டு ஒரு லைட்டை அந்த இடத்துக்கு எழுகிற மாதிரி வைக்கிறதா இந்த சிம்பிளான ஸ்பாட்லைட் எஃபெக்ட். தேங்க்யூ.